சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கபாலீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் அடுத்த மாதம் ஏப்ரல் 9 சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கூட்டணியில் காங்கிரஸ், திமுக அதிக இடங்களில் போட்டியிட முடிவு செய்ததால் குழப்பம் ஏற்பட்டது. இந்நிலையில் திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்க முன்வந்துள்ளது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தற்போது நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்க முன்வந்துள்ளது. இதில் கட்சியினருக்கு திருப்தி இல்லை. தற்போது 3 தொகுதிகளில் தங்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என திருமாவளவன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி தொகுதி பங்கீடு விஷயத்தில் விசிக கட்சி நிர்வாகிகள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து ஊடுசு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடும் என கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. அதிமுக தலைமையில் களமிறங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுப்பமானது. பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுப்பமிட்டனர். பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமாக உள்ளிட்ட பிற கட்சிகளுடன் இன்று இரவுக்குள் ஒப்பந்தம் கையெழுப்பமாகும் என தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாலை 4 மணிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 நடைபெற உள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30 தொடங்க இருக்கிறது. தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற்று அதே நாளில் தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு விவகாரம், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்டவற்றில் அனைத்து கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதன்படி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் 2026 சட்டசபை தேர்தலில் புதிதாக களம் காண இருக்கும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளுக்கும் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் வடசென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நாளை தொடங்க திட்டமிட்டுள்ளார்.